வெல்கம் டு ஷிதேஜ் மேத்தமெட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் யூனிட் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸில் எக்ஸசைஸ் 2.6ல் சம் நம்பர் 11 பார்க்கலாம். ஸோ சம் நம்பர் 11ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இஃப் S1, S2, S3, etc. Sm are the sum of n terms of MAPs, okay, whose first term are இங்கே கொடுத்துருக்காங்களே S1, S2, etc. up to Sm. ஸோ அதோட ஃபஸ்ட்டு டேர்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா தட் இஸ் ஏன்னு சொல்லுவோம் இல்லையா, அது 1, 2, 3 etc. up to M அப்படின்றாங்க. அண்ட் whose காமன் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா 1, 3, 5 etc. up to 2m minus 1 இருக்கும் அப்படின்றாங்க ரெஸ்பெக்டிவ்லி. தென் ஷோ தட் ரெஸ்பெக்டிவ்லின்னு வந்துச்சுனாலே ஃபஸ்ட் இருக்கிறது ஃபஸ்ட்டு, செகண்ட் இருக்கிறது செகண்ட். அதாவது S1ஓட ஃபஸ்ட்டு டேர்ம் 1, S2ஓட ஃபஸ்ட்டு டேர்ம் 2, S3ஓட ஃபஸ்ட்டு டேர்ம் 3. ஸோ அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ரெஸ்பெக்டிவ்லின்னு வந்தாலே ஃபஸ்ட் இருக்கிறது ஃபஸ்ட்டு, செகண்ட் இருக்கிறது செகண்டுன்ற மீனிங். ஓகே, தென் ஷோ தட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாருங்கள். S1 + S2 + S3 etc. + Sm = 1/2 into Mn into Mn + 1. அதுதான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் சின்னதாக ஒரு டேபிளர் காலம் மாதிரி ஃப்ரேம் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், A, D, number of terms, sum of n terms. ஓகே, சரி, நமக்கு Sn ஃபார்முலா தெரியும் இல்லையா, அதை முதல்ல எழுதலாம். Sn = n/2 into 2a plus of n minus 1 into d. இதுதான் நம்மளோட Sn ஃபார்முலா. ஓகே, இங்கே A வந்து தெரியும், ஏன்றது இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டேர்ம் 1, 2, 3 etc. up to M, 1, 2, 3 etc. up to M. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு காமன் டிஃப்ரென்சஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். காமன் டிஃப்ரென்ஸ் நான் டீன்னு போட்டிருக்கேன். 1, 3, 5 etc. up to 2m minus 1. 1, 3, 5 etc. up to 2m minus 1. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் பார்த்தோம்னா n டேர்ம்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ சம் ஆஃப் n டேர்ம்ஸ் என்னன்னு தெரியணும் இல்லையா, ஏன்னா MAPs அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சம் ஆஃப் n டேர்ம்ஸ் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இப்போ Sn ஈக்குவல் டு நமக்கு தெரியும். ஸோ இப்போ S1 கண்டுபிடிக்கலாம். S1 ஈக்குவல் டு, ஸோ n/2 அப்படியே வச்சுக்கலாம், இன்ட்டு 2 இன்ட்டு A தெரியும், 2 இன்ட்டு 1 ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு D என்னது 1. இதுதான் நம்மளோட S1. அதே மாதிரி S2, S3, Sm ஃபுல்லாக எழுதலாம். ஓகே, இப்போ S2 எழுதலாம். S2 ஈக்குவல் டு n/2 into 2a இல்லையா, 2 into 2 plus n minus 1 into d என்னது 3. ஓகே, அதே மாதிரி S3 எழுதுகிறோன்னா n/2 into 2 into 3 plus n minus 1 into d என்னது 5. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரஃப்பாக போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ Sm அப்படின்னும் போது n/2 into 2a, a என்னது m, 2 into m plus n minus 1 into d இல்லையா, n minus 1 into d என்னது 2m minus 1, 2m minus 1. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரஃபாக இது பண்ணிக்கலாம். இப்போ அதை யூஸ் பண்ணி S1, S2 ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்கள், S1 நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது, S1 + S2 + S3 + etc. + Sm. ஃபஸ்ட்டு LHS எடுத்துப்போம், ஈக்குவல் டு RHSன்னு ப்ரூஃப் பண்ணலாம். ஓகே, அதுக்கு ஃபஸ்ட் நமக்கு S1 தேவை இல்லையா, S1 ஈக்குவல் டு அங்கேருந்து எடுத்துக்கலாம் n/2 இன்ட்டு, ஓகே, 2 1s are 2. இங்கே இருக்கிறது சிம்பிளிஃபை பண்ணி இங்கே எழுதுகிறேன். ஓகே, 2 1s are 2 ப்ளஸ் n minus 1 into 1 என்ன ஆகும், n minus 1 தான் வரும் இல்லையா. ஓகே, ஸோ n/2 into 2 minus 1 என்ன ஆகும், 1 ஆகும் இல்லையா, 1 + n or n + 1 எப்படி வேணும் வச்சுக்கலாம். ஓகே, இதுதான் நம்மளோட S1. நெக்ஸ்ட்டு S2 இங்கே போடுறோம் பாருங்கள். S2 ஈக்குவல் டு, S2 என்ன எழுதியிருக்கும், n/2 into 2 2s are 4, S2. இதை தான் சிம்பிளிஃபை பண்ணுறோம். 2 2s are 4 ப்ளஸ் n minus 1 into d, அந்த 3 உள்ள மல்டிப்ளை பண்ணலாம் இல்லையா, n minus 1 into 3, அந்த 3 உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணால்
3 into n 3n minus 3 வரும். ஓகே, இப்போ பாருங்க n by 2 into 4 minus 3. So 4 minus 3 என்ன வரும்? 1 இல்லையா? So 1 plus 3n இல்லையா? 3n plus 1 எப்படி வேணா எழுதிக்கலாம். ஓகே, n by 2 into 3n plus 1. So S1 n by 2 into n plus 1 எழுதிக்கலாம். ஓகே, ஒரு ஆர்டராக இருக்கும். எப்படி வேணால் எழுதிக்கலாம். both are same தான். and next இப்போ S3 கண்டுபிடிக்கலாம். இது S1 and இது S2. ஓகே, next S3 கண்டுபிடிக்கலாம். S3 என்ன கொடுத்துருக்காங்க? n by 2 into ஓகே 2 3s are 6 plus n minus 1 into 5 உள்ள multiply பண்ணலாம் இல்லையா? 5n minus 5n வரும். ஓகே, so 5n minus 5. so இப்போ இதை simplify பண்ணலாம். n by 2 into 6 minus 5 என்னாகும்? 1 இல்லையா? so 5n plus 1. இது எதோடது? S3. ஓகே, ஸோ அந்த மாதிரி எக்ஸாக்டாக அப்படியே போய்கிட்டே இருக்கும். லாஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கலாம். SM. ஓகே, ஸோ SM ஈக்குவல் டு SM என்னது? n by 2 into 2 into m 2m. ஓகே, ப்ளஸ் ஸோ அது உள்ள மல்டிப்ளை பண்ணலாம் இல்லையா? n வச்சு இந்த ரெண்டு டேர்மும் மல்டிப்ளை பண்ணும். அடுத்தது -1 வச்சு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். n into 2m என்ன ஆகும்? 2m n ஆகும். ஓகே, ஸோ n into 2m 2mn. அடுத்தது n into -1 minus n, ஸோ minus n கிடைக்கும். -1 into -2m minus 2m கிடைக்கும். ஸோ ஸ்பேஸ் எல்லாம் நான் இங்கே கீழே எழுதியிருக்கேன். அடுத்தது -1 into -1 plus 1. ஓகே, இப்போ பாருங்கள் ப்ளஸ் 2m minus 2m கேன்சல். ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்கள். SM equal to 2m n minus 1. ஸோ இப்போ இது ரெண்டுத்தில் n காமனாக இருக்குது. n வெளியே எடுக்கலாம். n into 2m minus 1 plus 1 வரும். ஓகே, ஸோ இது என்னது? SM. ஸோ இப்போது S1 plus S2 plus S3 plus etc. SM இதுதான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? S1 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஃபஸ்ட்டு LHS தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ n by 2 into n plus 1 இதுதான் நம்மளோட S1 and plus S2 என்னது? n by 2 into 3n plus 1 இதுதான் வந்து S2 plus S3 என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னு பாருங்கள். n by 2 into 5n plus 1. ஓகே, and etc. plus etc. SM என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். n by 2 into n into 2m minus 1 plus 1 இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? எல்லாத்துலேயும் n by 2 n by 2 n by 2 காமனாக இருக்குது. ஸோ இப்போ n by 2 காமனாக வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டோம்னா ரிமைனிங் உள்ள என்ன இருக்கும்? இங்கே n plus 1 இருக்கும். ஓகே, ப்ளஸ் இதில் 3n plus 1 இருக்கும். ப்ளஸ் 5n plus 1 ப்ளஸ் எக்ஸெக்ட்ரா n by 2 எடுத்துட்டோம்னா இங்கே என்ன இருக்கும்? n into 2m minus 1 plus 1. ஸோ இதுதான் இருக்கும் இல்லையா? ஓகே, இப்போ பாருங்கள். இப்போது n by 2 அப்படியே எழுதிக்கலாம். n by 2 into இதில் n இருக்குது 3n n plus 3n plus 5n plus etc. plus n into 2m minus 1 ஃபஸ்ட் எழுதிக்கிறோம். n 3n 5n plus etc. 2 into n into 2m minus 1 எழுதிட்டோம். ஓகே, சரி இது ஒரு டேர்ம். ப்ளஸ் இங்கே பாருங்கள் 1 plus 1 plus 1 எக்ஸாக்டாக அப் டு நமக்கு எவ்வளோ சம் ஆஃப் m டேர்ம்ஸ் இல்லையா? அப்போ m 1 into m எத்தனை எத்தனை 1 இருக்குது அப்படின்னா m 1 இருக்குது. இப்போது 2 1 இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? 1 into 2. அப்போ நமக்கு டோட்டலாக எவ்வளோ m இருக்குன்னா எவ்வளோ 1 இருக்குன்னா m 1s இருக்குது. அப்போது m into 1ன்னு எழுதுவீங்க. பாருங்கள் n by 2 into இப்போ இதில் இருந்து காமனாக n வெளியே எடுத்துடலாம். எடுத்துட்டோம்னா 1 plus 3 plus 5 plus etc. plus 2m minus 1ன்னு வரும். ஓகே, n காமனாக எடுக்கிறோம். n n n
n இதெல்லாம் எடுத்துட்டோம்னா 1 3 5 plus etc 2m minus 1 வரும் plus 1 into m m ஆகும். இப்போ இந்த term மட்டும் பாருங்க. ஓகே, ஸோ இந்த term மட்டும் பாருங்க. 1 plus 3 plus 5 etc plus 2m minus 1 இருக்கு இல்லையா, இதை simplify பண்ணலாம். Sn equal to n by 2 into a plus l. இந்த ஃபார்முலா தெரியும் இல்லையா, அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக நமக்கு எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குது, m டேர்ம்ஸ். அப்போ n equal to m, ஓகே, இன்ட்டு a என்னது 1 ப்ளஸ் l லாஸ்ட் டேர்ம் என்னது 2m minus 1 plus 1 minus 1 cancel. ஸோ m by 2 into 2m வரும், 2 cancel, m into m ஸ்கொயர் ஆகும். அப்போ இந்த ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்க அந்த டேர்ம் நம்ம எப்படி எழுதலான்னா m ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகே, m ஸ்கொயர் ப்ளஸ் என்ன இருக்குது m. ஓகே, ஸோ இந்த ப்ராக்கெட் டேர்மை m ஸ்கொயர்னு எழுதியிருக்கேன் ப்ளஸ் m இருக்குது. இப்போ பாருங்கள், இது ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன இருக்குது, m இருக்குது. m வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே என்ன இருக்கும், nmன்னு இருக்கும். ஓகே, m ஒரு m வெளியே எடுத்துரும், அப்போ இன்னொரு m இருக்கும், ப்ளஸ் இங்கே m வெளியே எடுத்துட்டா 1 இருக்கும். இப்போ பாருங்கள், அங்கே என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க, s1 ப்ளஸ் s2 ப்ளஸ் எக்ஸெட்ரா sm ஈக்குவல் டு 1 by 2 இன்ட்டு n இன்ட்டு mn ப்ளஸ் 1. ஸோ அது தானே வந்திருக்கு. ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். எஸ், தட் இஸ் 1 by 2 இன்ட்டு nm mn போத் ஆர் சேம். அங்கே ஆன்சரில் mn இருக்கிறதுனால mn எழுதுகிறேன். mn இன்ட்டு இது என்னது mn ப்ளஸ் 1. ஓகே, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு என்னது RHS. நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோமா, s1 ப்ளஸ் s2 ப்ளஸ் எக்ஸெட்ரா sm ஈக்குவல் டு 1 by 2 mn இன்ட்டு mn ப்ளஸ் 1ன்னு ப்ரூஃப் பண்ணிட்டோம். திஸ் இஸ் கன்க்ளூஷன் ஃபார் திஸ் 11th sum. That's all. Thanks for watching this video.